உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கம்ஃபர்ட் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களால் சக்ஸஸை ரீச் பண்ணிட முடியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் செம்ம மழை. ஸோ அந்த மழை நேரத்தில் என்ன இருக்கும்? ஒரு காரிங் கிரியேட் ஆகும். அந்த காரிங் வந்து எனக்கு வந்து நல்லா சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்ஜ் கிரியேட் பண்ணுச்சு. அந்த ஏர்ஜ்னால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபோன் எடுத்து ஸ்விக்கிக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ரைட் சிக்கன் இருக்கும்ல, அது வந்து சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்குது. ரெண்டாவது இல்லை வேணாம் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகி ஆர்டர் போட்டுட்டு அது வந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்றப்ப அப்படியே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கில்ட் ஃபீல் ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்குள்ளே. ஒரு மாதிரி அந்த ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு ஜங்க் ஃபுட் என்னோடய மூளையவே ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணுச்சு. எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் வேலை செய்யவே இல்லை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ரொம்ப ரொம்ப டவுனாக மாறிடுச்சு. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமாக கம்ஃபர்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்த விஷயம் நம்ம லைஃப்பில் நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண விடவே விடாது. அதுவும் முக்கியமாக இந்த கம்ஃபர்ட் ஏரா அப்படிங்கிறதுல நமக்கு எங்கே பார்த்தாலும் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், இந்த சேர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஓகே ஃபைன், சூப்பர், தாங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம நிறையா பேர் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறோமா? இந்த வீடியோ கேம் இருக்குது, ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனால் எனக்கு வந்து இவ்வளோ நான் டெவலப் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இது வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கிறது. ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இன்டிமசியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு தோணுதா? இருக்க பான், ஓகே உடனே இம்மிடியேட்டாக. அதே மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஓகே எனக்கு வந்து உடனே பணம் வேணுமா? எனக்கு எப்படிடா சீக்கிரம் இன்ஸ்டண்ட்டாக வந்து இது பண்ணலாம், சைடஸில் எப்படிடா பண்ணலாம், இல்லை எந்த ஒரு ஷிட்டியான ஜாபுக்கு போய் உடனே பணம் சம்பாதிக்கலாம், இப்படி ஒரு தாட். ஸோ இப்படி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கம்ஃபர்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் சீரியஸ்லி கம்ஃபர்ட்ஸ் கில்ஸ் ஆர் சக்ஸஸ். ஸோ இந்த இடத்துல தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்தவரை 2 கிராட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று டிலேட், இன்னொன்று இன்ஸ்டன்ட். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு சீக்கிரம் கிடச்சிடணும் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா போர் அடிக்க விட்டுறதே கிடையாது. நேராக ஃபோன் எடுக்கிறீங்க, ஷார்ட்ஸ் போகிறீங்க, ஸ்க்ரால் பண்ணுறீங்க, உடனே அதை பார்த்து ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறீங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் ஒரு 6 மந்த்ஸ் ஜிம் போகிறேன், 7 மந்த்ஸ் ஜிம் போகிறேன், தென் என்னோட பாடி பெருசாகுது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ அதனால் என்னோட கிராட்டிஃபிகேஷன்ஸை நான் டிலேடாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இருக்கிறதுலே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒன்று. லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்து சீக்கிரமே எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா நான் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லா விஷயத்துலையுமே எனக்கு சீக்கிரமே கிடைக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேனே தவிர எனக்கு இந்த லாங் டேர்மில் வந்து யோசிக்கணும், லாங் டேர்மில் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு நான் போகவே மாட்டேன். பட் இந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி நான் ஒரே ஒரு விஷயத்தில் என்ன நினச்சி நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். என்ன மழை பெஞ்சாலும், என்ன மாதிரியான சீசன் இருந்தாலும், ஐ மீன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இங்கே எங்கள் ஊரில் சரியான மழை. அன்றைக்கி வந்து யாருமே ஜிம்முக்கு வரல, நானும் இன்னொருத்தர் மட்டும் ஜிம்முக்கு போனோம். இந்த மாதிரியான ஒரு டிலே கிராட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்னை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, பட் இதுவே நான் இன்ஸ்டண்ட்டான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு அது என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ணவே வைக்காது. அது ரொம்ப எனக்கு கில்ட் ஃபீலிங், ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் தான் அதிகமாக கொடுக்கும். லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு நிறையா பேர் வந்து இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுவாங்க. எங்கே அப்படின்னா, அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசாக அந்த ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கவே இருக்காது. இதை வந்து ஒரு கிரே ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டார்க்கான ஒரு ஏரியா எப்போவுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை. இந்த இடத்துல அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட்ஸ் பெருசாக தெரியவே தெரியாது. இந்த நேரத்தில் தான் நிறையா பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல குவிட் பண்ணிடுவாங்க. பட் 1% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் இங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் கோத்ரூ பண்ணணும், பரவாயில்ல எனக்கு ரிசல்ட்டே வரனாலும் பரவாயில்ல நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உழைப்பாங்க. ஸோ எனக்குமே இந்த மாதிரி நிறையா இடங்களில் நிறையா ஸ்டேஜஸ் வந்து இந்த கிரே ஏரியாவில் நான் போய் மாட்டியிருக்கேன், இப்போவுமே மாட்டிகிட்டு இருக்கேன். மேபி இருந்தாலும் என்னோட ஒர்க்கை நான் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நான் வந்து ஓகே எல்லாரையும் மாதிரி ஓகே ஃபைன் போதும் அப்படின்னு சொல்லி ஓகே எனக்கு இது வரவே இல்லைன்னு சொல்லி நான் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் எல்லா விஷயத்தையுமே இதே தான் பண்ணுவேன். எதுவுமே நான் ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். அப்போது என்ன இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? என்னென்னா அப்டேட் பண்ணிக்கிறது, அது மேபி கோர்ஸ் எடுக்கிறது, இல்லை புக்ஸ் படிக்கிறது, இல்லை பாட்காஸ்ட் கேட்கறது, இல்லை எனக்குன்னு ஒரு மென்டார் அசைன் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வைக்கும் அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்தை நான் திரும்பி பண்ணணும். பட் அதை விட்டுட்டு ஓகே எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல நான் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். சீரியஸாக நம்மளால் திரும்பி வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது ஜாபாகவே போனாலும் கூட நமக்கு அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன், ஐயே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் சொல்லி உடனே ஃபிட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம பழகிறதே.
ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு கோல் இருக்குது, எய்ம் இருக்குது, நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன், பட் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ்க் அ கொஸ்டின் பிஃபோர் குவிட்டிங். இந்த இடத்த இப்போ நான் குவிட் பண்ண போகிறேன்னா, அப்படி குவிட் பண்ணேன்னா என்ன நடக்கும்? அப்போ இவ்வளோ நாள் நான் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன ஒரு அர்த்தம்? உண்மையாலுமே இதை நான் குவிட் பண்ணி தான் ஆகணுமா? அப்படி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இதை மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஒருவேளை நான் இதை தொடர்ந்து 2 வருஷம் பண்ணேன்னா கண்டிப்பாக அதை நான் இம்ப்ரூவ் ஆகனா மாட்டேனா? இப்படி உங்களுக்குள்ள கொஷின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களை டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பழகும். பட் ஒன்ஸ் நீங்களும் எல்லாரையும் மாதிரி இந்த இடத்துல குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ரெக்ரெட் ஃபார் தட். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம், இதை நம்ம பண்ணியிருக்கலாம், ஏன் நம்ம பண்ணலை. ஏன்னா நான் வந்து என்னோட காலேஜ் டைமில் ஜிம் வந்து ரெகுலராக போயிட்டே இருப்பேன். ஒரு நல்ல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து தொடர்ந்து போனேன். பட் திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குவிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல. அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு 2 months 3 months போக போக எனக்குள்ளேயே ஒரு ஃபீலிங், ஏன் நான் அதை விட்டேன், இதை நான் தொடர்ந்து பண்ணியிருக்கலாமே, என் உடம்பு நல்லா இருந்திருக்குமே, ஏன் என்னால் பண்ண முடியல இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு டார்ச் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த நல்ல விஷயத்தை குவிட் பண்ணும்போது. ஓகே, இப்படி ஒரு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் நம்ம பழகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி தாட் வரும் அப்படின்னா, மற்றவங்களை பார்க்கும்போது சே இவன் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே, இவன் வந்து குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், பொண்ணுங்களோட வெளியே சுற்றுறான், ஜாலியாக இருக்கானே சார் அப்படின்னு நமக்கு தோணும். எப்போ பார்த்தாலும் என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுறோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கானே நமக்கு தோணும். பட் அதெல்லாம் அவங்களுக்கு லாங் டேர்மில் அவங்களுக்கு வந்து சர்வை பண்ணுமா, லாங் டேர்மில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா அந்த ஹேபிட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு லாங் டேர்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது லிட்ரலி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோல்ஸ் நோக்கி உங்களோட கோல்ஸ், பர்பஸ், எய்ம் இதெல்லாம் நோக்கி பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் முதல்ல தூக்கி போட்டுருங்க. கம்பேர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, மேபி இது 1 மாதம் 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதத்துக்கு தான் இந்த மெடிடேஷன் பண்ணுறது, ஜேர்னல் பண்ணுறது, அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, லைக் வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக டெவலப் பண்ணுறது, இல்லை நம்மளோட கரியருக்காக நம்ம படிக்கிறது, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுறது வந்து ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கடுன்னு இருக்கும். பட் அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். பிகாஸ் எனக்கு இதை பற்றி பெருசாலாம் எதுவும் தெரியாது. என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இங்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். தென் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற புக்ஸ், மைண்ட்ஃபுல் புக்ஸ், நிறையா சைக்காலஜி ரீதியான புக்ஸ் அப்படியே படிச்சுக்கிட்டு தொடர்ந்து நான் படிச்சுட்டே இருக்கேன். அப்போ தான் நான் கொஞ்சமாக நாலேஜ் கெயின் பண்ணுறேன். ஸோ கான்ஃபிடென்ட் வருது, பேச ஆரம்பிக்கிறேன், நிறையா கிளைண்ட்ஸுக்கு கோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படின்னு நான் கொஞ்சமாக அதை நான் மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படிங்கும்போது ஓகே, எனக்கு ஸ்டார்டிங்கில் அது வந்து ஒரு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான். எனக்கு காலைல எந்திரிச்சோடனே ஒர்க்கான அந்த ஒரு ஜிம்மை அந்த ஒரு ஒர்க் அவுட்டை நான் பண்ணிடுவேன். ஏன்னா அது எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன மோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, சொல்கிற விஷயம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், கேர்ள்ஸ் கூட சுற்றுறது, என்டர்டைன்மெண்ட் நிறையா கன்சியூம் பண்ணுறது, பான் கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையாலுமே சந்தோஷம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தான் உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? லெட்ஸ் சே நிறைய பேர் வந்து என்னன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால் வந்து என்டர்டைன்மெண்ட்டே கன்சியூம் பண்ணாமல் இப்படி அதனால் போய் என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒரு கிளம்ஸியான ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் ஃப்ரீயாக அவுட் அட்லீஸ்ட் உங்களை போர் அடிக்க வச்சுருந்தீங்கன்னா அடுத்து உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போர் அடிக்குதுன்னு, ஓகே போர் அடிக்குது, ஃபோன் எடுப்போம், இன்ஸ்டா பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், அப்படி இல்லையா என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுவோம், அப்படி இல்லையா படம் பார்ப்போம், இப்படின்னு உங்களை நீங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஸ்டிமுலேஷனுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கனால நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடுது. ஸோ அப்போ என்டர்டைன்மெண்ட், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங், இன்னும் வேறு சில விஷயங்கள், இது எதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் பண்ணவே விடாது. இதுதான் உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணியே கொடுக்கும். ஓகே, இந்த திங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய கஷ்டமாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பீங்க. தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபிசிக்கோடு இருப்பீங்கல்ல. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மேபி ஒரு 2 months 3 months அதுக்கு பெரிய ப்ராக்ரஸ் இல்லை. பட் போக போக என்ன பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, நிறையா கோர்சஸ் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. தென் அந்த விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு அப்படியே சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்கும், அப்படியே கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும். நீங்கள் அட் த சேம் டைம் உங்களை நீங்களும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சமாக ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 2 clients 2 clients 3 clients இருப்பாங்க. அடுத்த மாதம் ஒரு 4 clients 5 clients மாறுவாங்க. இப்படி வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு டிலே கிராட்டிஃபிகேஷனோட ஒரு பவர் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா கம்ஃபர்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் கம்ஃபர்ட்ஸ், எதுக்கு எடுத்தாலும் கம்ஃபர்ட்ஸ், எல்லாத்துலேயும் கம்ஃபர்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கம்ஃபர்ட்ஸை விட்டு வெளியே வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது, நம்ம வந்து இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பழகும் போது, மேபி ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப கடுப்பாக பண்ணணுமா அப்படின்னு தோணினாலும் கூட, பட் போக இது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். இது நம்மளை லாங் டேர்மில் சர்வ் பண்ணும். பட் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து சிகரெட் அடிக்கிறவங்க, குடிக்கிறவங்க, இல்லை வந்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸுக்கு அதிகமாக பழகிறவங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கும் ஒரு 30ல்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்தை நீங்கள். ஓகே, உங்களுக்கு நீங்களே கேள்வி, நான் பதில் சொல்ல விரும்பல, பட் நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள் இந்த விஷயத்துக்கு. நான் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறேன், அதிகமாக என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுறேன், அவ்வளோதான். அதிகமாக என்ன கம்மியாக நான் கன்சியூம் பண்ணுறேன். நான் வந்து
ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸுக்கு வந்து எனக்கு அது இல்லாமல் இருக்கவே முடியாது, ட்ரிங்க்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, பான் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது, மேஸ்டர்பேட் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது. இப்படிலாம் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து ஒரு 10 வருஷம் இங்கேருந்து இன்னும் ஒரு 5 வருஷத்தில் உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதே இடத்துல அப்படியே இருப்பீங்களா? இல்லை நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் தெரியுமா அப்படி சொல்லி சொல்லுவீங்களா? நோ, அதே இடத்துல அப்படியே தான் இருப்பீங்க. உங்களால் முன்னேறவே முடியாது லைஃப்பில். அதான் உண்மையும் கூட. நான் பயமுறுத்தலாம் இல்லை, லிட்ரலி இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம், நான் ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டேன் பிரதர், அதுக்கு மெயின் ரீசனே பான் தான் அப்படின்னாரு. அதாவது அவரோட லேட் 30s தான் அவர் அதை ரியலைஸே பண்ணுறாரு. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு நான் சொல்கிற விஷயங்கள் கசப்பாக இருக்கலாம், கடுப்பாக இருக்கலாம், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே இது எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அது உங்கள் லைஃபையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நான் பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். என்னோட ஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.